இந்த தைப்பூச விரதத்தில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. நான் ஒன்றா சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன்றதையும் சொல்கிறேன். முதல்ல வேலு சிலை இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணுமா, இல்லை நார்மலாக நம்ம பூஜை பண்ணால் பரவாயில்லையான்னு கேட்டிருக்காங்க. வேலும் சிலையும் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணியே தான் ஆகணும். பால் அபிஷேகமாக இருந்தாலும் பரவாயில்ல, சந்தன அபிஷேகம், தேன் அபிஷேகம், அப்படி எதுவுமே பண்ண முடியலன்னா மஞ்சள் தண்ணியில் கூட அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். இந்த தைப்பூச விரதத்தில் நம்ம வெத்திர தீபம் தான் ஏற்றணுமா, 6 விளக்கு தான் ஏற்றணுமா, நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களால் முடிகிறத பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் வெத்தலை தீபம் போடுங்க, ரொம்ப நல்லது. 6 விளக்கு ஏற்றுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அறுபடை முருகருக்காக தான் நம்ம அந்த 6 விளக்கு ஏற்றுறோம். இல்லை எங்களால் அது டைம் இல்லை அது பண்ணுறதுக்குன்னா நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். அப்புறம் காலையில் சாயங்காலம் 2 டைமும் குளிக்கணுமா, 3 டைமும் சாப்பிடாமல் விரதம் இருக்கணுமா, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. குளிக்கிறது காலையில் மட்டும் குளிச்சுட்டு சுத்தமாக நீங்கள் இருந்து சாயங்காலம் கூட பூஜை பண்ணலாம். சாயங்காலமும் 6 விளக்கு ஏற்றணும். அப்படி இல்லைனாலும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு பூஜை பண்ணணும். 3 வேளையும் ஒரு பொழுது இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு ஒன்றும் இல்லை. எந்த கடவுளும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து பூஜை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. வயிறார சாப்பிட்டு மனசார பூஜை பண்ணாலே அது கடவுளுக்கு ஏறுவதான். அப்படி உங்களுக்கு நம்ம முருகருக்காக ஒரு வேளையாச்சும் சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேளை சாப்பிடாம இருங்க. அந்த டைம்லேயும் இல்லை என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது, டேப்லெட் போடணும் அப்படி இப்படின்னு இருந்தால் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதம் இருக்கலாம். நீங்கள் எப்படி விரதம் இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் காலையில் மட்டும் ஒரு பொழுது இருப்பேன், மதியம் நைட் மட்டும் சாப்பிடுவேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சால் அப்படி இருந்து பூஜை பண்ணுங்கள்.